முடியிலிருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு ஜலத்துக்கு அந்த பிரமாணம் உண்டு. அந்த ஒரு சொட்டு ஜலத்துக்கு அந்த பிரமாணம் உண்டு. ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி அந்த பலனானது மாறுபடும். நம்ம வழிபாட்டையாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் கூட எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் ஒரே பலன் இருக்காது. எல்லாத்துக்கும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த பலன் மாறும். ஒரு நம்ம வேண்டப்பட்ட ஒருத்தர் புகழ்ந்து பேசணும் அப்படின்னா, நீங்கள் வல்லவரை நீங்கள் உன்னதமான விஷயம் போய் பேச மாட்டீங்க, உங்களை போல வாழ்க்கையில் நாங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அவர் புகழ்ந்து வசதியாக பேசுகிறோம் அப்படின்னா அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா யாருக்குமே ஒருத்தர் புகழ்ந்து நம்மளுடைய பெருமைகள் ஒருத்தர் எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா சந்தோஷத்தில் தான் இருக்கும். தனியாக இருக்கும்போது நான் ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறேன் அப்படின்னா சந்தோஷப்படுவார். நம்மளை பற்றி சந்தோஷமாக சொல்கிறாரு, நல்ல விதமாக சொல்கிறாரு, ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே சந்தோஷம் ஒரு 10,000 பேர் ஒரு சபையில் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு மேடையில் அவரை எல்லாருக்கும் தெரிய மாதிரி ஒரு வேகமான இடத்துல நிற்க வச்சு எல்லார் காதலையும் அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒளிபெருக்கையில் அதே வார்த்தைகளை சொல்லி அவரை புகழ்ந்து சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தினுடைய மனம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அது தனியாக இருக்கும்போது சொன்ன அவ்வளோதான் இருக்குமோ இல்லை கூடுதலாக இருக்கும். அதே வார்த்தை தான், அதே விஷயம் தான், அதே சொல்லுதான். ஆனால் அந்த இடம் மாறுபடும் பொழுது அந்த பலன் மாறுபடும். அதே ஒரு நம்ம நண்பர் கூட இருக்கக்கூடிய நம்ம கூட பழகிற ஒரு ஆளை நம்ம திட்டோம், இல்லை நம்ம வீட்டில் கூட நம்ம குழந்தையோட நம்ம சண்டை போகிறோம் அப்படின்னா தனியாக இருக்கும்போது நம்ம என்ன சண்டை போட்டாலும் நண்பர்கிட்ட பேசும்போது படித்து பேசினா கூட கோச்சிக்க மாட்டோம். சரி நமக்கு அவங்கள பாராட்டுன்னு போயிடும். அதே ஒரு 10 பேர் இருக்கும்போது நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவருடைய மறு உருவத்தை நம்ம அன்றைக்கி பார்த்துடணும். அவருடைய மறு உருவத்தை அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மறு பிம்பத்தை நம்ம அன்றைக்கி பார்த்துடலாம். காமிச்சிட்டு வாங்க நீ பெரிய ஆளாக அப்படின்ட்டு 4 பேர் இருக்கும்போது சொன்னால் அந்த கோவம் எங்கேயா வருகிறது தெரியாது. அதே தனியார் போது சிரிச்சு நேர்த்துக்கிறார். ஆனால் 4 பேர் மத்தியில் சொல்லும்போது கோவம் வந்துடும். பசங்க பையன் ஏதாவது சண்டை போடுறது திட்டம் அப்படின்னா சிரிச்சுட்டு கோவம் அவங்க படிக்கிற மாதிரி கிளம்பு போயிடும். அவங்க ஃப்ரெண்ட் அப்பா அம்மா அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுறது எங்கே படிக்கிற இருந்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு சண்டை போட்டு மொபைல் விளையாட்டு சண்டை போடுறதுன்னா புது முதல்ல பிடிக்கிறது 2 நாளைக்கு சாப்பிட மாட்டோம். அடம் முடிஞ்சு இன்னும் சண்டை போட்டு எல்லாம் நடக்கும். ஏன் அந்த இடம் மாறி போகும்போது பலன் மாறும். அதே மாதிரி தான் அந்த நம்ம எப்படி சுவாமி ஒரு குடம் ஜலத்துக்கு இந்த சங்குக்கு எப்படி இந்த மாற்றம் உண்டாகும் அப்படின்னா அது இப்படி தான் உண்டாகும். ஒரு குடம் நம்ம ஜலாபிஷேகம் பண்ணுறோம், அதே ஒரு சங்கில் பண்ணும்பொழுது ஒரு சொட்டு தீர்த்தத்துக்கு பல 1000 குடத்துக்கு சமம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த விதத்தில் தான் அது அந்த சமமாகிறது இந்த விதத்தில் தான் ஆகும். அது அந்த சங்குக்கு அந்த மகத்துவம் இருக்குது. ஏன்னா அது உற்பத்தி ஆகக்கூடிய விதம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த பிரணவ நாதம் அந்த பலனை அது நமக்கு கொடுக்கும். அந்த பலனை அந்த தீர்த்தத்துக்கு கொடுத்து அந்த தீர்த்தம் சுவாமி மேலே படும் பொழுது அது இப்போ நம்ம 108 சங்கில நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சங்கில் எத்தனை சொட்டு ஜலம் இருக்குது, எத்தனை ஆயிரம் நமக்கு தெரியாது. அவ்வளோ ஜலம் நீ சுவாமி நம்ம அபிஷேகம் பண்ணாங்க அதுக்காக தான் அந்த சங்காபிஷேகம். ஏன்னா தினம் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சுவாமிக்கு உண்டான ஜலனை தீர்த்தம் குறைஞ்சிருக்கும். ஒரு நாள் சில நாள் ஏதாவது உள்ளூரில் தீர்த்தத்தில் ஏற்பட்டு அந்த அபிஷேகம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த தோஷங்கள்லாம் பிராயச்சித்தமாகணும் அப்படின்றதுக்காக அந்த சங்கு வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய காரணம். அதில் இன்றைக்கி கார்த்திகை சோமவாரம் 108 வளமுறை சங்கினால் போட்டுருவோம். இந்த சங்காபிஷேகம் சுவாமிக்கு பண்ணக்கூடிய நேரத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வரப்பிராப்தி இருக்கோ அதெல்லாம் பூர்ணமாக மனப்பூர்வமாக சுவாமிக்கு எழுதி பரிபூர்ணமாக சிந்திக்கும். ஏன்னா அந்த கார்த்திகை சோமவாரம் அவங்க வந்து அது இதெல்லாம் 3வது சோமவாரம் சாமி நமக்கு அனுகிரகம் பண்ணி உத்தரவு கொடுத்துருக்காரு பண்ணுறதுக்கு பிரார்த்தனை பண்ணி எல்லாருடைக்கு இப்போ சுவாமியுடைய அந்த உயர்ந்ததான ருத்ர மகாமந்திர ஜபம் அது சுவாமிக்கு பாராட்டுறது. இந்த ஹோமந்திரங்கள்லாம் சன்னதிகள்லாம் அக்னியில் சமர்ப்பணமாகி பூர்ணாகதி பண்ணி அதற்கு பாடு இந்த சங்கு சுவாமிக்கு அபிஷேகமாகி கலசாபிஷேகம் பிரசாத் ஒரு 7:30 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு 1 மணி நேரம் எல்லாரும் உங்களுடைய வேலைகள் நிறையா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி இந்த சங்காபிஷேகத்தை தரிசனம் பண்ணி எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஒரு 1 மணி நேரம் ருத்ர மகா பாராயணாகி திரவிய சமர்ப்பணமாகி சங்காபிஷேகம் ஆரம்பிச்சிடலாம். ஓமஸ்ய ஸ்ரீருத்ராத்யாய கஸ்ய மகாமந்திரஸ்ய அகோர ரிஷிः அனுஷ்டுப் சத்தாஹோ யோஷா பாரத்ய பரமபுருஷ சஜேஷருத்ரோ தேவதா நமः சிவாயேதி பீஜம் சிவதராஜேதி சக்திः மகாதேவாயேதி தீவனம் ஸ்ரீ சாம்ப சதாசிவ பிரசார சக்தியதே ஜபேந்திரி யோகः அக்னிஹோத்ராத்மனி அனுஷ்டாभ्यां நமः தர்சபூர்ணமாசாத்மனி தர்ஜனீभ्यां நமः चातुर्मास्यात्मने मध्यमात्मने नेत्रत्रयाय भौषणे सर्वकल्पात्मने अत्राय पटे भूर्भुवस्सुरो भक्तः